1000 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அதுல பெரிய மலையே உடைச்சிருக்காங்க, மண் எடுத்திருக்காங்க, அரசு நிலங்களை வாய்க்கால்களை ஆக்கிரமிச்சிருக்காங்க, விவசாய நிலங்களை சட்டத்துக்கு புறம்பா பிரைவேட் நீங்க பரந்தூரை பத்தி சொல்றதுக்காக தான் உங்களுக்கு நான் அனுமதி செய்தியை பற்றி சொல்றீங்க. முடிச்சறேன். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு மான்களும் சிறுத்தை புலி கொல்லப்பட்டிருக்குது. அதை தான் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னேன். அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த நிறுவனத்தின் மேலே நிறுவன நடவடிக்கை மாண்பு முதலமைச்சர்கள் எடுக்க வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா ஆசின் பேசும்போது சொன்னார், இந்த தொழில்துறையில் அதாவது ஒரே இடத்துல எல்லா அப்ரூவல் கொடுக்கறது அவங்களுடைய ஆட்சின்னு சொன்னாங்க. நானும் தொழில்துறை அமைச்சராக 2011 இருந்தேன். அதாவது 1991 தான் துறைத்துறை அம்மா அவர்கள் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை, சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, அதே போல் பார்த்தீங்கன்னா ட்வாடு நகராட்சித்துறை, அது சுற்றுச்சூழல் துறை, எல்லா துறையும் ஒருங்கிணைந்து உடனடியாக அப்ரூவல் கொடுத்தங்காட்டி தான் ஹுண்டாய் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வர்றதுக்கு துறைத்துறை அம்மா அவர்கள் தான் காரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் தாரகை கத்பட் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்தமைக்காக விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் நாங்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுற்றுச்சூழல் நாசம் செய்து நீர்நிலைகளை அழித்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய இந்த திட்டத்தை கைவிட்டது மிக சரியான ஒரு செயலாகும். இதை காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறது. அதே போன்று எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, லேண்ட் அக்வயர் பண்ணியவங்களுக்கு அந்த லேண்டை திரும்ப கொடுப்பார்களா என்பதையும் நாங்கள் அறிய விரும்புகிறோம். அதே போன்று ஒன்று சார், இந்த தொழில் வளர்ச்சியை தக்க வைக்க நம்ம எப்படின்னா எப்படியுமே நமக்கு எக்ஸ்பான்ஷன் தேவை இருக்குது. நமக்கு சென்னை விமான நிலையத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதையும் இதன் வாயிலாக போஜராஜன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மத்திய அரசை பொறுத்த அளவிலே மாநில அரசின் தொழில் வளர்ச்சி தான் முக்கியம். அந்த வளர்ச்சிக்கு எது எது தேவையோ நிச்சயமாக மத்திய அரசு ப்ரொப்போசல், இங்கே மாநில அரசு கொடுக்கின்ற ப்ரொப்போசலை வச்சு தான் செஞ்சிருக்கே தவிர நமது அமைச்சர் அவர்கள் சொன்னது போல் மத்திய அரசு ஒரு முடிவு எடுக்கலை. இங்கே இருக்கிற மாநில அரசு கொடுக்கின்ற ப்ரொப்போசலை வச்சு மத்திய அரசு அதற்கு ஒரு முடிவு எடுக்கின்றது. ஆனால் மத்திய அரசு தமிழக அரசின் தொழில் வளர்ச்சியை பற்றி அக்கறை கொண்டுள்ளது. இந்த திட்டம் இங்கு இல்லை என்றாலும் கூட எங்களுடைய வேண்டுகோள், உடனடியாக வேறு மாற்று திட்டங்களை ஏற்படுத்தி தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு எந்த தங்கு தடை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு தொழில்துறை மானியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாட்டில் படித்துவிட்டு இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அரசாங்கத்திலே அவர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, வேலைவாய்ப்பு எடுக்கப்படுவதில்லை. வேலைவாய்ப்பு வர வேண்டுமென்றால் தொழிற்சாலைகள் வர வேண்டும். அந்த தொழிற்சாலைகள் வர வேண்டுமென்றால் தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்புகள், உள்கட்டமைப்பு, சாலைகள் மற்றும் அனைத்து ஏர்போர்ட், இப்படிப்பட்ட அனைத்து வசதிகளும் வர வேண்டும். ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியாக இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு, நான் யாரையும் குற்றம் சாட்டல, ஒரு நிலைப்பாடு இந்த தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக தமிழகத்தில் எந்த விதமான மிகப்பெரிய தொழிற்சாலைகள் வராததற்கு காரணம் இதே எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சி. எடப்பாடியாக இருக்கும்போது சென்னை டு சேலம் 8 வழிச்சாலை 10,000 கோடியிலே மத்திய அரசாங்கம் அறிவித்தது. மும்முரமாக இருந்தது. அந்த சாலையை கொண்டு வந்திருந்தால் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்திருக்கும். ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்தபோது அது விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், விவசாயிகள் பாதிக்கக்கூடாது, அந்த 8 வழிச்சாலை வரக்கூடாது என்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த 8 வழிச்சாலையை கைவிடப்பட்டது. இன்றைக்கு அவர்களே ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது அதே விவசாயிகளை பற்றி கவலைப்படாமல் பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். விமான நிலையம் வேண்டும், ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு எங்கே போனாலும் விவசாயிகளாலும் எடுக்கப்பட தான் வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அதை கைவிடுகிறோம். ஆனால் நாங்கள் விமான நிலையத்தை
விரிவாக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம், 2வது விமான நிலையம் கொண்டு வரதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் என்ன நடக்கிறது? இங்கே அரசியல் நடக்கிறது. அரசியல் நடப்பதால் தமிழகத்திலே எந்த வளர்ச்சியும் வருவதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போக்கு மாறினால்தான் இங்க தொழில் வளர்ச்சியோடும். இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி 1 ட்ரில்லியனும் வராது, 1.5 ட்ரில்லியனும் இந்த தமிழகத்துக்கு வராது. மாண்பு உறுப்பினர் மதார் பத்ருதீன் அவர்கள். இல்லை நன்றி சொல்ல மாட்டார். நன்றி சொல்லுங்க பாருங்க. இல்லை இல்லை பேசியாச்சு, நிறைய நேரம் பேசியாச்சு. போதும் போதும். இல்லை இல்லை அவருடைய மாண்புமிகும் பேரவை நன்றி சொல்ல மாட்டார். உட்காருங்க. நன்றி சொன்னா இல்லை, நன்றி சொல்ல மட்டும் அனுமதிக்கிறேன், இல்லைன்னா அனுமதிக்க முடியாம. அதை உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இல்லை உட்காருங்க. இல்லை உட்காருங்க. முடிங்க. நன்றி சொல்லி முடிங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லி முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் எந்த விவாதத்துக்குள்ளேயும் போக விரும்பல. இல்லை உள்ள இனிமேல் அனுமதிப்பு தான் இல்லை, விவாதத்துக்குள்ள அனுமதிப்பு தான் இல்லை. மைண்ட்ஸில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டு முடிச்சிருங்க. ஆமாம், விதியன் 55 உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறேன். ஏன்னா சுரங்கத்தை தோண்ட வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. மைண்ட்ஸில் இப்போ எங்களுடைய மாவட்டத்தில் அணுக்கனிம சுரங்கம் அமைச்சர், மாண்பு அமைச்சர் உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். மாண்பு அமைச்சர் அமைப்பதற்கான கால அவகாசத்தை இந்த அரசாங்கம் ஓராண்டு காலம் நீட்டி கொடுத்ததனால் அந்த பகுதியில் மிகப்பெரிய பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.